ப்ரோ ஒரு மொபைல் கடைக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே லோ பிரைஸ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ கட்ட போறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் ஏர்பாட்ஸ்ல போயிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 140லேருந்து கொடுத்துட்ருக்கு. இதில் சிஎம்எஃப் பிராண்டு, போட் பிராண்டு, மார்ஷல் பிராண்டு இந்த மாதிரி வெரைட்டிஸும் வச்சிருக்கோம். இதுலயே போனீங்கன்னா 200, 250, 350, 400 கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம் ஒன் பிளஸ் பேர்ல, போட் பேர்ல, போட்லயே நாய்ஸ் பேர்ல, அதுக்கப்புறம் மிவி மாதிரிலாம் கூட பிராண்ட்ஸ் இருக்கு. நத்திங் பிராண்ட்ஸ் இருக்கு. இதுலயே வந்து குவாலிட்டி இருக்கு, பேக்கிங் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சேம் பார்க்க பேக்கிங் ஒரே மாதிரி இருக்கு, சில இடத்தாண்ட 10 ரூபா கம்மியா இருக்கு, 20 ரூபா கம்மியா இருக்கு, அப்படி இல்லைன்னா 10 ரூபா ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு. ஆமா, இப்ப கூட ஒரு கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு உங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இதுல நிறைய குவாலிட்டி வருது. பாக்ஸ் பேக்கிங் பார்க்க ஒரே மாதிரி தான், பட் என்னன்னா வந்து உள்ள பேட்டரி குறையும், சவுண்ட் குவாலிட்டி மாறும், அந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கு. நீங்க என்கிட்ட வாங்கும் போது வந்து ஒரு 3 months நீங்க என்னோட ப்ராடக்ட் வாங்கி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனா இஷ்யூ வருதா இல்லையா, எதுக்கு அந்த சில ப்ராடக்ட்ல ஒரு 5-10 ரூபா டிஃபரன்ஸ் வருதுன்ற இது வந்து ஈஸியா. நிறைய வெரைட்டி இருக்கு, நிறைய குவாலிட்டி இருக்கு, சேம் பேக்கிங் இருக்கும், பட் உள்ள பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா இருக்கும். வெயிட் கம்மியா இருக்கு மீன்ஸ் பேட்டரி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சவுண்ட் காலிங்ல மைக் குவாலிட்டி மாறும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனாலதான் அந்த டிஃபரன்ஸ் சில ப்ராடக்ட்ஸ்ல, எல்லாத்துலயும் இல்ல, சில ப்ராடக்ட்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ கட்டுறீங்க? இதுலயே பாத்தீங்கன்னா நெக் பேண்ட் போயிடலாம். நெக் பேண்ட்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு, வாரண்டி ஐட்டம் இருக்கு, இந்த மாதிரி கம்மி ரேஞ்ச்ல இருந்து இருக்கு. இதெல்லாம் 165 அவ்வளவுதான் கொடுத்துட்டு இருக்கேன். நல்ல பேக்கிங் இருக்கும். இந்த நார்மலா வந்து நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா எதனா ஒண்ணு வாங்கணுமா வித்துமா அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த அந்த கான்செப்டே இல்லை. எந்த வந்து குவாலிட்டி வைஸும் இருக்கும், ப்ராடக்ட் அட்ராக்டிவிட்டியாவும் இருக்கும், பிளஸ் பிராண்ட் ஐட்டம்ஸும் இருக்கும். இதெல்லாம் பிராண்ட் ஐட்டங்களா? ஆமா, இதெல்லாம் போட்டு. இதெல்லாம் வந்து நான் அன்பிலிவபிள் பிரைஸ்லாம் தர முடியும். இதுல எல்லாம் வந்து ஃபுல் மார்க்கெட் 550, 500 அந்த ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெறும் 385ல கொடுத்துட்டு இருக்கேன். ஒன்லி 385ல கொடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் 5-6 மாடல். ஆனா இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டி தான். இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டம் தான். ஒரிஜினல் ஐட்டம் இருக்கும், வாரண்டி கேரண்டி வராது இந்த ஐட்டம்ஸ். வாரண்டி மட்டும் வராது. ஆமா, பட் உங்களுக்கு பக்கா பியூர் ஒரிஜினல் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். அது அப்படியே கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுங்க ப்ரோ. இது பாருங்க, இது வந்து குவாலிட்டி வைஸ், இந்த சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் பியூர் அந்த ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே இருக்கும். எம்ஆர்பி இதெல்லாம் ஸ்கேன் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த லிங்க்குக்கே போகும், கம்பெனியோட லிங்க். இப்ப கூட ஒரு கஸ்டமர் செக் பண்ணாரு பாருங்க, ப்ராப்பரா லிங்க்ல போற ஐட்டம். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நெக் பேண்ட்லயும் குவாலிட்டி, டபுள் பேட்டரி, இந்த ரியல்மி எல்லாம் இப்ப நல்லா போகுது. இந்த ஒன் பிளஸ் பாருங்க, இந்த ஒன் பிளஸ் எல்லாம் நல்லா போகும். இதுமே சேம் இதோட தானுங்களா இல்ல இது வந்து காப்பி ஐட்டம். அந்த மாதிரினா இந்த ஐட்டம் இருக்கு. இதுமே வந்து வாரண்டி வராது. வாரண்டி ஐட்டம், ஆனா ஒரிஜினல் தான். ஆமா, ஒரிஜினல் குவாலிட்டி பக்காவா. இப்போ நெக் பேண்ட்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் நமக்கு இருந்து எவ்வளவுல இருந்து எவ்வளவு வரைக்கும் இருக்கு? நெக் பேண்ட் ஸ்டார்டிங் வந்து 100ல இருந்து இருக்கு. 100, 150, 200, 250 அந்த மாதிரி ரேஞ்ச் போயிட்டே இருக்கு. ஹையஸ்ட் நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 450 அவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேல போகும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து வெளியூர்ல மொபைல் கடை வச்சிருக்காங்க அப்படின்றப்ப நம்ம கிட்ட ஹோல்சேல்ல வாங்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணணும்? அவங்க வாட்ஸ்அப்லயே மெசேஜ் பண்ணாங்கன்னா என்னோட கேட்டலாக்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜ் இருக்கு, அதுல போட்டோஸ் போயிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த கேட்டலாக்ல பார்த்துட்டு என்ன ஐட்டம் வேணும்னு ஆர்டர் பண்ணாங்கன்னா 1 டேல டெலிவரி. அதுவுமே வந்து கடைக்காரங்களுக்கு மட்டும்தான்? ஆமா, கடைக்காரங்களுக்கு மட்டும். இப்படி வாங்குறப்ப மினிமம் இவ்வளவு தான் வாங்கணும்னு ஏதாவது லிஸ்ட்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால அவங்களுக்கும் ஒரு ட்ரஸ்ட் வரணும்ன்றதுனால 3000ல இருந்து இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து 3000 பிளஸ் தான் பில் பண்றது. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ கட்டுறீங்க? நெக்ஸ்ட் கேபிள் பாத்துடலாம். கேபிள்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய குவாலிட்டி இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. இதுல சிலிகான் கேபிள் இருக்கு. இது வந்து என்னோட பிராண்ட்ல வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து உங்க பிராண்டுங்களா? ஆமா, பிராண்ட்ல வாரண்டியோட 40 ரூபீஸ் வரும். 1 இயர் வாரண்டி, டேட்டா டிரான்ஸ்ஃபரும் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்கு. இதுலயே வந்து இருக்கு. இதுல இப்ப வேற குவாலிட்டி இருக்கா ப்ரோ, இல்ல இந்த ஒரு குவாலிட்டி? நிறைய குவாலிட்டி இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா ரக்கட் டைப்ல இருக்கு, இதுலயே வேற பிராண்ட்ல இருக்கு. இது இப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பிராண்ட்ல இருக்கு, ஜேடிபின்னு பிராண்ட்ல கேபிள்ஸ் இருக்கு, 3-in-1 கேபிள்ஸ் இருக்கு, சார்ஜர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து அது கேபிள் தான். ஆமா, கேபிள் இருக்கு. இந்த மாதிரி ஓஜிலயும் கேபிள்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. சாம்சங் C2C கேபிள், இது வந்து ஒரிஜினல். ஆமா, ஓகே ப்ரோ. சாம்சங் C2C கேபிள், டேஷ் கேபிள், ஒன் பிளஸ் டேஷ் கேபிள். இதுலயே பாத்தீங்கன்னா விவோ கேபிள் இருக்கு. இதுல வாரண்டி வருமா ப்ரோ? இல்ல, இந்த ஐட்டம்ஸ்க்கு வாரண்டி இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காப்பின்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நல்லா இருக்கும் குவாலிட்டி வைஸ். இந்த மார்க்கெட்ல வர்ற மாதிரி ரொம்ப லோ வெயிட், லோ பேக்கிங் அந்த மாதிரி பண்ணுவேன். இதுலயும் செலக்டட் ஐட்டம் தான் நம்ம பண்றது ப்ரோ. இதுலயுமே வந்து விவோல இருக்கும் போல இருக்கு. எல்லா பிராண்டும் இருக்கும். ஒன் பிளஸ், மோட்டோ, நாய்ஸ், கூகுள், நத்திங், சிஎம்எஃப், ஒன் பிளஸ், ரியல்மி. இதுலயே பாத்தீங்கன்னா சார்ஜர்லயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. 65 வாட்ஸ், 120 வாட்ஸ். என்ன பிரைஸ்? சார்ஜர்ல வந்து 85ல இருக்கு. இந்த ஈஸ்டர்ன்னு இருக்குல்ல, இந்த
பிராண்ட் வரும். இது வந்து 85ல இருந்து இருக்கும். அடாப்டர் பெரிய அடாப்டர் வரும். ஆக்சுவலி மோஸ்ட்லி எல்லா பிராண்ட் என்ன பண்றாங்கன்னா பிரைசிங் பிரைசிங் வந்து 80 rupees தராங்க. பட் ஹெட் எல்லாம் வந்து சின்ன சின்ன ஹெட்டுங்களா இருக்கும். ஆமா, இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய ஹெட் இருக்கு. அதனால வந்து தாராளமா கஸ்டமருக்கும் சேல் பண்ண இதா இருக்கும். கண்டிப்பா. பிளஸ் டீலர்ஸ்க்கும் வந்து பேக்கிங் வைஸும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். வாரண்டியோட இந்த மாதிரி C2 லைட்னிங் கேபிள்ஸ் இருக்கு. ரகட்ல டிஸ்பிளேயோட இருக்கிற மாதிரி ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்பீக்கர்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸ்பீக்கர்ல வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இருந்து இந்த டவர் ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப சம்மருக்குலாம் வந்து லீவ் டைம்ல நல்ல பெருசா மைக்கோட எல்லாம் கேக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல சேல். இந்த மாதிரி சின்ன 200 ரேஞ்ச்ல ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இதுலயும் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் மாடல். இது 200 வருது. கார் ஸ்பீக்கர் இருக்கு. ஆக்சுவலி ஃபுல் மார்க்கெட் வந்து கார் வந்து 280 ரூபா 350 ரூபால எல்லாம் பண்ணுது. ஆனா என்னோட ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங்கே 450. ஆனா குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா கலர் வைஸும் சரி அது பார்த்தாலுமே அவங்களுக்கே அந்த குவாலிட்டி புரியும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலரு அந்த வெயிட் இதெல்லாம் நல்லா இருக்கும். FM ஆண்டனாவோட இருக்கும். ப்ராப்பர் ஒர்க்கிங் இருக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா FM உடைய கூட இருக்கு. இதெல்லாம் உடனே ஆட்டோ கனெக்ட் ஆயிடும். ஒரு சிங்கிள் பிரஸ் பண்ணாலே வந்து சாங்ஸ் பிளே ஆக ஆரம்பிக்கும். நிறைய ஸ்பீக்கர்ஸ்ல வந்து அந்த FM வந்து ஸ்கேன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இதுல இது ஓடுறது FM தான். ஆமா, இப்ப FMல தான் 93 FM. அந்த மாதிரி நிறைய மாடல்ஸும் இருக்கு. இந்த மாதிரி ஐஸ் மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் ஆமா ஸ்பீக்கர் தான். இதுவும் சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, என்கிட்ட எல்லா ஸ்பீக்கர்ஸும் ஒரு மாடல்ல இருக்கும், ஒரு பிராண்ட்ல இருக்கும். காரணம் என்னன்னா அந்தந்த பிராண்ட்ல வந்து நல்ல மாடல் வந்து அது மட்டும் சோர்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதனால குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஜீப் கார்லயே இன்னும் வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் பார்க்கவே கிளாஸா இருக்கும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் வாங்கி வச்சா எப்படியும் கஸ்டமர் தாராளமா. இது இல்லாம நம்ம பேக்கெட் ஹெட்ஃபோன்ஸ் பண்றோம். இந்த மாதிரி ஃபுல் ரேஞ்ச்ல இருக்கு. நிறைய வெரைட்டி நிறைய குவாலிட்டி கம்மி ரேஞ்ச்ல இருக்கு. கம்மி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. WF-ன்னு வருது, எய்ஸ்டர்னு பிராண்ட் வருது. இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்து? ஸ்டார்டிங் 22ல இருக்கு. 22 நல்ல குவாலிட்டி. இப்படி வந்து 16 ரூபா 18 ரூபா பண்றது வந்து சீக்கிரமா ஒன் சைடு போயிடும். அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ல அந்த ஃபால்ட் இருக்காது. குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்பிக்கையோட சொல்றீங்க. தாராளமா தான். இதுலயே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. இது ஒரிஜினல். ஆமா, ஒரிஜினல் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு. இதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது இல்லாம இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸும் இருக்கு. ஹப், கீபோர்டு, இந்த OTG ஐட்டம்ஸ், இது இந்த இப்ப டிஸ்பிளே கேக்குறாங்கல்ல போன்ல வச்சு பெருசா இது அந்த மாதிரி ஐட்டம், இந்த வாட்சஸ், இதுலயே இந்த மாதிரி போட் பேர்ல வாட்சஸ், செல்ஃபி ஸ்டிக்ஸ், இந்த OTG ஐட்டம்ஸ், ப்ரொடெக்டர் ஐட்டம், ஜாக் ஐட்டம், பின் ஐட்டம், ஆமா, மார்ஷல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இது ஒரிஜினலா காப்பி ப்ரோ? இதெல்லாம் 7A காப்பி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதுல மைக்கோட வர்ற மாடலும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா USB ஹப் இருக்கு, ஹெட்போன் ஜாக்ஸ் இருக்கு. ஆமா, இந்த பிராண்ட்ல எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி டோட்டலா இருக்கு. JTPல வந்து எல்லாமே 3-in-1 கேபிள், கேமரா இருக்கு, டைப் C OTG இருக்கு, 2-in-1 OTG இருக்கு. இப்போ இந்த பாக்கெட்ல எல்லாம் 10 பீஸ் வரும்ல, அந்த மாதிரி OTGல கேட்பாங்க, அதுவும் இருக்கு. அதுவும் இருக்கு. ஷீட்ஸ் ஐட்டமும் இருக்கு, கார் சார்ஜர்ஸ் இருக்கு, ஸ்டாண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு, டைப் C கேபிள் இருக்கு, பைக் ஸ்டாண்ட் இருக்கு. இதுல வெரைட்டிஸ் இருக்கு. கார் ஸ்டாண்ட் இருக்கு. இந்த மாதிரி OTG ஐட்டம்லாம் இருக்கு. USB OTG, C OTG பாக்ஸ் பீஸ்ல. ஆமா ஆமா. இது ஆக்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிரீமியம் குவாலிட்டிலயும் இருக்கும். குவாலிட்டி வைஸ் நல்லாவும் இருக்கும். பிரைசிங்கும் பட்ஜெட் ரேஞ்ச்ல. இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்பீக்கர் பிளஸ் ஸ்டாண்ட். நம்ம எதனா மூவி பாக்குறோம்னா மொபைல் பிளேஸ் பண்ணி தாராளமா இது பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 2 மீட்டர் C2C கேபிள் இருக்கு. 2 மீட்டர் வந்துரும். ஆமா, 2 மீட்டர் இருக்கு. 3 மீட்டர்ல USB-C கேபிள் இருக்கு. ஐபோன் ஹெட்போன்ஸ் இருக்கு. இதெல்லாம் லைட்னிங் ஹெட்போன்ஸ். இதெல்லாம் 300 அந்த ரேஞ்ச்லயே இருக்கு. பார் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. பார் ஸ்பீக்கர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா லைட்டிங் மாடல், RGB-யோட வர்றது, போட் பேர்ல வர்றது, இந்த மாதிரி லென்த் ஸ்பீக்கரும் இருக்கு. நார்மல் பாரோட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் இருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கர்ஸ், ஏர்பாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லா குவான்டிட்டியில தான் நாங்க டீல் பண்றது. எந்த ஐட்டம் இருந்தாலும் தாராளமா பிரைஸ் DM பண்ணலாம். ப்ரோ இப்ப சொன்னது எல்லாமே வந்து கடைக்காரருக்கு ரேட் தானே? ஆமா, இது எல்லாமே வந்து ஷாப் கீப்பர்ஸுக்கு. அது இல்லாம இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் இருக்கு, பிராண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு, காப்பி ஐட்டம்ஸ் இருக்கு, பட்ஜெட் ரேஞ்ச்ல இருக்கு, கொஞ்சம் பிரீமியம் ஐட்டம் இருக்கு, பவர் பேங்க்,
ஒயர்லெஸ் சார்ஜிங்கோட இருக்கும், சி போர்ட் இருக்கும், பிளஸ் இண்டிகேட்டர் இருக்கு. இதெல்லாம் பியூர் இம்போர்ட்டட் ஐட்டம். இதெல்லாம் ஹாங்காங், துபாய் அந்த மாதிரி ஐட்டம். பிரைசிங்ல நல்ல ஐட்டம் இருக்கு. ப்ரோ இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஷாப் ஹோல்டர்ஸே வந்து இன்னும் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஏதாவது ரேட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும்? கண்டிப்பா. இப்போ வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வர்றவங்க என்கிட்ட வர்றவங்க வந்து நியூ ஷாப்ஸ் பிளஸ் இவ்வளோ ரெகுலரா அந்த நியூ ஷாப்ஸ் ரெகுலரா எடுக்கிறவங்க இருக்கு. ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது இல்லாமலும் அவங்க எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிரைசிங்கும் சேஞ்ச் ஆகும். சில பேர் வந்து 50 பீஸ் 30 பீஸ் அப்படி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற பிரைசிங்கும் நாங்க கன்வெர்ட் பண்ணுவோம். So, அதனால பிரைசிங்ல குவாலிட்டியில டென்ஷனே எடுக்க தேவையில்ல. எல்லா ரேஞ்சும் நிறைய பேர் மொபைல் கடை அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு வந்து இப்ப சப்போஸ் வாங்குறோம் அப்படின்றப்ப என்ன பிரைஸுக்கு சேல் பண்றது அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது. அதெல்லாம் எப்படி ப்ரோ நீங்க வந்து ஏதாவது கைட் பண்ண கண்டிப்பா. முடியுமா? ஆக்சுவலி இப்ப மோஸ்ட்லி புது கடை அந்த மாதிரி ஓபன் பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்டாக் போடணும். இப்ப சில பேர் என்னன்னா வந்து ஒரே ஐட்டம்ல நிறைய போட்டுருவாங்க, ஆமா. இல்லைன்னா வந்து எது ரன்னிங் ஐட்டமோ அதுல கம்மியா போட்டு. So, இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு சேல் பண்ணவும் இஷ்யூ இருக்கும். ஸோ அதனால அந்த கைடன்ஸும் கொடுக்குறோம். இப்ப இதுல இப்படி போட்டுக்கோங்க, இதுல மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க, இப்ப இதுதான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ட்ரெண்டிங் ஐட்டம் இருக்கு, இப்ப நல்ல சேல் ஐட்டம் இருக்கு, இல்ல சாட்டர்டே சண்டே நீங்க என்ன ஆஃபர் போட்டா என்ன கேட்சியா இருக்கும், அந்த மாதிரி கைடன்ஸும் கொடுத்து இது பண்ணலாம். அவங்களோட சேலை வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்காக அந்த ஒரு இதுவும் வந்து கைட் பண்ணிடுவோம் நம்ம. ப்ரோ இப்போ எல்லாமே வந்து கடைக்காரங்களுக்கு எல்லாமே சொன்னீங்க. இப்போ வந்து அதே மாதிரி வீட்ல வச்சு ஆன்லைன் சேல் மட்டும் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கும். அந்த மாதிரி பண்றவங்களுக்கு உங்களால support பண்ண கண்டிப்பான முடியுமா? அவங்களுக்கும் நான் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி இது பண்ணி வச்சிருக்கேன். லைக் ஒரு ஆஃபர்னு சொல்ல முடியாது, ஒரு கைட் பண்ற மாதிரி. அவங்க என்னன்னா வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்ட்டு தயக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்னோட ப்ராட்காஸ்ட்ல இருக்கிற போட்டோஸ் அப்லோட் பண்ணி அவங்க எதனா ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா நான் டைரக்டா டிஸ்பேச் பண்ணி அவங்க நேம்ல டிஸ்பேச் பண்ற மாதிரி பண்ணிடுவேன். ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. இன்னொன்னு என்னன்னா கொரியர் வந்து டபுள் கொரியர் ஆகாது. அவங்களுக்கு நான் அனுப்பி நான் அவங்க கஸ்டமருக்கு அவங்க அனுப்பி அது கூட நம்ம பண்ணி கொடுத்தோம். ப்ரோ நம்ம ஷாப் லொகேஷன் எங்க ப்ரோ இருக்கு? நம்ம கடை நேம் வந்து நமோ மொபைல்ஸ். நம்மளோட ஷாப் வந்து சென்னை மவுண்ட் ரோட்ல முகமது ஹுசைன் ஸ்ட்ரீட்ல வந்து மாதேவ் டீ ஸ்டால்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம போர்டும் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம கடை இருக்கு. இப்போ இங்க வந்தீங்கன்னா வந்தா எல்லாமே பார்த்து நேர்ல பார்த்து வாங்கிக்கலாம். தாராளமா. இப்போ அதே மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு நேர்ல வர கஸ்டமருக்கு இன்னுமே பெஸ்ட்டா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா அது கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்களுமே மொபைல் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ப்ரோ பை சொல்லுங்க ப்ரோ. பாய்.